ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் பேச்சு வழக்கில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முஜே ஆனே கேலியே 5 மினிட் லகேங்கே அப்படின்னு சொல்லணும். ஆகும் அப்படின்னா லகேகா அப்படின்றத நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். 5 நிமிஷம் 5 மினிட் இது ப்ளூரல் ஃபார்ம். 1 நிமிஷம் 1 மணி நேரம் அப்படின்னா சிங்குலரில் சொல்லுவோம் ஒருமையில். ஸோ இது ப்ளூரல் அப்படின்றதுனால மினிட் லகேங்கே அப்படின்றத சொல்கிறோம். ஆனே கேலியே அப்படின்னா வருவதற்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆனே கேலியே 5 மினிட் லகேங்கே. இதுவே எனக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது மணி நேரம் அப்படின்னா ஏக் கண்டா லகேகா அப்படின்னு சொன்னால் போதும். ஆனே கேலியே ஏக் கண்டா லகேகா. நான் ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஊருக்கு அப்படின்னா ஹிந்தியில் காவ். நம்ம பேசும்பொழுது ஒரு சிலர் வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். இப்போ ஹாஸ்டல்லலாம் தங்கியிருக்கீங்க, பிஜியில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி அந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு கர் ஜானே கேலியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ காவ் அப்படின்னா ஊர், வீடு அப்படின்னா கர், ஜானே கேலியே அப்படின்னா போகிறதுக்கு. ட்ரெயின் புக் கர்த்தியா அப்படின்னு சொல்லணும். ட்ரெயின் புக் கரோ அப்படின்னா ட்ரெயின் புக் பண்ணு, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ட்ரெயின் டிக்கெட் புக் கர்த்தியா அப்படின்னா பண்ணி இருக்கேன். புக் கர்த்தியா ஹே அப்படின்னா புக் பண்ணி இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். நான் சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே கானா பனா லியா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ சாப்பாடுலாம் இந்த மாதிரியான குக்கிங் ரிலேட்டடானதுக்கு கரு யூஸ் பண்ண மாட்டோம், பனாவோ யூஸ் பண்ணுவோம். கானா பனா லியா ஹே. ஸோ இங்கே பனா தியான்னு சொல்லக்கூடாது, பனா லியா ஹே அப்படின்னு சொல்லணும், லியா சொல்லணும். நீங்க இல்லாம என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆப்கே பினா, நீங்க இல்லாம அப்படின்னா ஆப்கே பினா ஜா நஹி சக்தா அப்படின்னு சொல்லணும். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க, நான் இல்லாம நீங்க இல்லாம என்னால போக முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா மே ஆப்கே பினா ஜா நஹி சக்தி அப்படின்னு சொல்லணும். இங்க மே அதாவது மே அப்படின்றது நான் அப்படின்றது குறிக்குது, என்னால முடியாது. ஸோ என்னால, ஸோ அது உங்களை பொறுத்து, நீங்க ஆனா பெண்ணா அதை பொறுத்து தான் இங்க சக்தா சக்தி அப்படின்றத வரும். நீங்க யாரை சொல்றீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம மாறாது. ஓகேங்களா? நான் நீங்க இல்லாம போக முடியாது, என்னால நீங்க இல்லாம போக முடியாது. மே ஆப்கே பினா ஜானகி சக்தா ஜானகி சக்தி. அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டுல இருந்து கோவமா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஏக் ஷப்த் பி. ஸோ ஷப்த் பி அப்படின்னா வார்த்தை கூட, ஏக் அப்படின்னா ஒரு வார்த்தை அப்படின்னா ஏக் ஷப்த், ஒரு வார்த்தை கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஏக் ஷப்த் பி. போலே பினா அப்படின்னா சொல்லாமல், போலோ அப்படின்னா சொல்லு, போலே பினா அப்படின்னா சொல்லாமல். குசேமே அப்படின்னா கோவமாக. ஸோ குசா அப்படின்னா கோபம், குசேமே அப்படின்னா கோபத்துல. கர்சே ஜலகையா அப்படின்னா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. ஸோ போ அப்படின்னா ஜாவோ, பாஸ்ட் டென்ஸ்ல போ அப்படின்னு சொல்றதுக்கு கையா கையி கையே யூஸ் பண்ணுவோம். நமக்கு பாஸ்ட் டென்ஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ சல கையா அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க கையா கையி சல கையா இதெல்லாம் எப்படி வந்தது, ஆண் பேசும்பொழுது எப்படி சொல்லணும், பெண் பேசும்பொழுது எப்படி பேசணும், இதெல்லாம் ஒரு பிகினரா இருக்கிறப்ப ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ முக்கியமான இந்த மாதிரி பேசிக்கா ரொம்பவே ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் உங்களுக்கு எல்லா டென்ஸ்லயும் வேணும். ஒரு ஆண் பேசும்பொழுது எப்படி சொல்லணும், பெண் பேசும்பொழுது எப்படி சொல்லணும், இதுவே தேர்ட் பர்சன் ப்ளூரல்லாம் எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் அந்த டென்சஸ் வீடியோவில் அந்த பிடிஎஃப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் அது கூடவே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வேர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டால் போதும், நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி பேசலாம். அது கூடவே டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோய் பி சவால் பூச்சே பினா. ஸோ பூச்சோ அப்படின்னா கேளு, கேட்காமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பூச்சே பினா. கோய் பி சவால் அப்படின்னா எந்த கேள்வியும் அப்படின்னு அர்த்தம். சவால் அப்படின்னா கேள்வி, கேட்காமல் அப்படின்னா பூச்சே பினா. ஜோ மே கஹதாகும் ஓ கரோ. ஸோ ஜோ மே கஹதாகும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ, ஓ கரோ அப்படின்னா அதை செய் அப்படின்றது அர்த்தம். உங்க உதவி இல்லாம நாங்க இதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு
ஆப்கி மதத் கே பினா. ஸோ மதத் கரோ அப்படின்னா உதவி பண்ணு, மதத் கே பினா அப்படின்னா உதவி இல்லாமல், ஹம் அப்படின்னா நாங்க, ஏ கர் நஹி சக்தே தே அப்படின்னா எதை செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னா கர் நஹி சக்தே, நாங்க ப்ளூரல் ஃபார்ம், அதனால கர் நஹி சக்தே அப்படின்னு சொல்லுவோம், செய்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். இருக்க, ஸோ அந்த இருக்க அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து தே. ஓகேங்களா, ப்ளூரல் அப்படின்றதுனால தே வருது. இதுவே அவன் அப்படின்னா தா வரும், அவள் அப்படின்னா வந்து தீ வரும், நாங்க அப்படின்றதுனால சக்தேத்தே அப்படின்றது வருது, செய்திருக்க முடியாது, நகி சக்தேத்தே அப்படின்றது வருது. புரியுதுங்களா? ஸோ செய்ய முடியாது அப்படின்னா நகி சக்தா, நகி சக்தி, நகி சக்தே. செய்திருக்க முடியாதுன்றதுனால நகி சக்தேத்தே, நகி சக்தாத்தா, நகி சக்தி தி அப்படின்றது வரும். ஆப்கி மதத் கே பினா ஹம் ஏ கர் நகி சக்தேத்தே. அவர்கிட்ட சொல்லாம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் உசே பத்தாயே பினா நஹி ஜாயேங்கே. ஹம் அப்படின்னா நாங்க, அவர்கிட்ட அவர் இடம் அப்படின்னு சொல்றதுக்கு உசசே, இல்ல உஸ்கே பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரிடம் அப்படின்னா உசசே, உஸ்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட, பத்தாயே பினா அப்படின்னா சொல்லாமல், பினா நஹி ஜாயேங்கே. ஸோ பத்தாயே பினா அப்படின்னா சொல்லாமல், நஹி ஜாயேங்கே அப்படின்னா நாங்க போக மாட்டோம், ஹம் நஹி ஜாயேங்கே அப்படின்னா நாங்க போக மாட்டோம். யோசிக்காம எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சோச்சே பினா. சோச்சோ அப்படின்னா யோசி, சோச்சியே அப்படின்னா யோசிங்க, சோச்சே பினா யோசிக்காமல். குச்பி அப்படின்னா எதையும், குச் அப்படின்னா எதுவும், குச்பி அப்படின்னா எதையும். மத் போலோ அப்படின்னா சொல்லாத அப்படின்னு அர்த்தம், பேசாத. பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம், குச்பி பாத் மத் கரோ, குச்பி போலோ அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்க ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்லும் பொழுது மத் போலியே, பாத் மத் கரியே அப்படின்னு சொல்லலாம். பாத் மத் கரியே, பாத் மத் கரோ அப்படின்னா வந்து பேசாத, பாத் மத் கரியே இல்லை பாத் மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல வந்து கரோ அப்படின்றதுக்கு கீஜியே அப்படின்றது வரும். நீங்க மேக்கப் இல்லாமலே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் மேக்கப் கே பினா அப்படின்னா மேக்கப் இல்லாமலேயே. ஸோ மேக்கப் இல்லாமலேயே, இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு மேக்கப் கே பினா அப்படின்றது போதும். இல்லாமலேயே அப்படின்னு சொல்றதுக்கு மேக்கப் கே பினா பி அப்படின்னா இல்லாமலேயே. அச்சி லக்தா ஹேன் அப்படின்னா இருக்கீங்க, நல்லா. அச்சி அப்படின்னா வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னா லக்தா ஹேன் அப்படின்றது அர்த்தம். அனுபவம் இல்லாமல் இங்கே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இங்க அப்படின்னா ஏஹான். எக்ஸ்பீரியன்ஸ்கே பினா அப்படின்னா அனுபவம் இல்லாமல். நௌக்ரி நஹி மில் சக்தி அப்படின்னா வேலை கிடைக்காது. ஸோ கிடைக்காது அப்படின்றதுக்கு சக்தா, சக்தி, சக்தியெல்லாம் இருக்கு. ஏன் இங்கே சக்தி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பணி. ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படின்றத வந்து நம்ம வந்து பெண்பாலாக தான் கன்சிடர் பண்ணி பேசுவோம். ஸோ நௌக்ரி நஹி மில் சக்தி அப்படின்றத சொல்லணும். கஷ்டப்படாமல் சுலபமாக எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு மெஹனத் கே பினா அப்படின்னா வந்து கஷ்டப்படாமல் அப்படின்றது அர்த்தம். இல்லை கோஷிஷ் கே பினா அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணாமல் அப்படின்னா ட்ரை பண்ண அப்படின்னா கோஷிஷ் கரோ, ட்ரை பண்ணாமல் அப்படின்னு சொல்றதுக்கு கோஷிஷ் கியே பினா அப்படின்னு சொல்லணும். ஆசானிசே அப்படின்னா சுலபமா, குச் நஹி மில்தா அப்படின்னா எதுவும் கிடைக்காது, எதுவும் அப்படின்னா குச் நஹி மில்தா அப்படின்னா கிடைக்காது அப்படின்றது அர்த்தம். நாளைக்கு தவறாம பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கல் பினா சூக்கே பைசா லேலாவோ அப்படின்னா, பைசா லாவோ அப்படின்னா கொண்டு வாங்க, லே ஆனா அப்படின்னு சொல்லலாம், லாவோ அப்படின்னு சொல்லலாம். கொண்டு வா அப்படின்னா லாவோ. ஸோ பினா சூக்கே அப்படின்னா வந்து தவறாம, மிஸ் பண்ணாம அப்படின்றது அர்த்தம். இல்லை இதை வந்து நாளைக்கு அவசியமா கண்டிப்பா பணம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கல் ஜரூர் பைசா லாவோ, ஜரூரி பைசா லாவோ அப்படின்னு சொல்லலாம். பார்க்காமலே நீங்களே முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, பார்க்காமலே அப்படின்னு சொல்றதுக்கு தேக்கே பினா, நீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆப் குத்ஹி. ஃபைஸ்லா மத் கரோ அப்படின்னா முடிவு பண்ணாதீங்க, ஃபைஸ்லா அப்படின்னா முடிவு. ஸோ மத் கரோ அப்படின்னா செய்யாதீங்க, முடிவு செய்யாதீங்க, முடிவு எடுக்காதீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்ஸு ப்ளஸ் டெய்லி லைஃப்ல பேசக்கூடிய இம்பார்ட்டண்டான சென்டென்ஸ் இது எல்லாமே வேணும்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், பிடிஎஃப் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.